இந்த மாதிரி கன் ஷாட்லாம் நிறைய கார்ட்டூன்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கன் எல்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா யூஸும் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது ஜெர்மன்ஸ் இந்த மாதிரி ரைஃபிள்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ரைஃபிள்ல பேரலை வளைச்சி அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ஒரு கார்னர்ல இருந்தோ இல்ல டேங்குக்குள்ள இருந்தோ எதிரிகளை ஈஸியா சுடலான்னு பிளான் பண்ணாங்க. உண்மை என்னன்னா இந்த கன் மூலியமா சுடும்போது சரியா குறி வச்சு சுட முடியாது. பழக்க தோஷத்துல அதை பயன்படுத்துறவங்க தன்னைத்தான சுட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புல்லட்டுக்கு மேல கன்னு வெடிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகம். இந்த கன்னு ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னால அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி போர்ல பயன்படுத்தின காமெடியான வெப்பன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த மாதிரி நிறைய புது விஷயம் கத்துக்க நம்ம கிறிஸ்பி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த மாதிரி கன் ஷாட்லாம் நிறைய கார்ட்டூன்ல பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த மாதிரி கன் எல்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா யூஸும் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது ஜெர்மன்ஸ் இந்த மாதிரி ரைஃபிள்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு ரைஃபிள்ல பேரலை வளைச்சி அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலயமா ஒரு கார்னர்ல இருந்தோ இல்ல டேங்குக்குள்ள இருந்தோ எதிரிகளை ஈஸியா சுடலான்னு பிளான் பண்ணாங்க. உண்மை என்னன்னா இந்த கன் மூலியமா சுடும்போது சரியா குறி வச்சு சுட முடியாது. பழக்க தோஷத்துல அதை பயன்படுத்துறவங்க தன்னைத்தான சுட்டுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட புல்லட்டுக்கு மேல கன்னு வெடிக்கிறதுக்குமே வாய்ப்புகள் அதிகம். இந்த கன்னு ஒரு ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னால அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி போர்ல பயன்படுத்தின காமெடியான வெப்பன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த மாதிரி நிறைய புது விஷயம் கத்துக்க நம்ம கிறிஸ்பி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.